என்கவுண்டர் செய்யப்பட்ட ஈரானிய கொள்ளையன் ஜாபர் குறித்த புதிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன், அந்த கொள்ளையன் பற்றிய என்னென்ன தகவல்கள் வெளியாக இருக்கின்றன, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சென்னையில் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து 7 இடங்கள்ல செயின் சம்பவமானது நிகழ்ந்தது. இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக 3 கொள்ளையர்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ஜாஃபர், மேஷம், சல்மான் ஆகிய 3 நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அதுல முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் என்பவரை நகையை பறிமுதல் செய்வதற்காக தரமணி ரயில் நிலையத்துக்கு கொண்டு சென்ற போது அவர் போலீஸை நோக்கி சுட்டதால தற்காப்புக்காக போலீசார் அவரை என்கவுண்டர் செய்தனர். இந்த நிலையில இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு முக்கிய தகவல்களானது வெளியாகி உள்ளன. குறிப்பாக இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த ஜாஃபர் மீது இந்தியா முழுவதும் 150க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் மட்டுமின்றி அந்த ஈரானிய கொள்ளையர்கள், அந்த அபிவாலி என்ற மாவட்டத்தை சேர்ந்த ஈரானிய கொள்ளையர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற செயின் பறிப்பு கொள்ளையில ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இது தொடர்பாக அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர் மீது இந்த செயின் பறிப்பு வழக்கு என்பது இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் இது மட்டுமின்றி அடுத்ததாக கைது செய்யப்பட்ட அந்த மேஷம் என்ற நபர் மீதும் இந்த குற்ற பின்னணி தொடர்புடையதாக உள்ளது. இவர் 2021ஆம் ஆண்டு முதல் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு இதே போன்ற சென்னையில ஈடுபட்ட போதும் அவர் கைது செய்யப்பட்டார் மேஷம் என்பவர். இதே போல சல்மான் மீதும் இதே போன்ற குற்ற வழக்குகள், பல்வேறு 45 குற்ற வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில இவர்கள் எப்படி கொள்ளையில் ஈடுபடுவார்கள் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு 5 குழுக்களாக பிரிந்து இவர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது. அதாவது அந்த சல்மான் என்பவர் முன்னதாகவே சென்னைக்கு வருகை தந்து எந்தெந்த இடங்கள்ல தனியாக மூதாட்டிகள் நடந்து செல்வார்கள், காலியான இடம் என்ன என அதனை பதிவு செய்து அந்த லொகேஷனை அந்த குறிப்பிட்ட ஜாஃபர் மற்றும் மேஷம் ஆகியோருக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் சம்பவ இடத்திற்கு இந்த கச்சிதமாக இந்த செயின் பறிப்பு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு இவர்கள் விமானம் மூலமாகவும் பறித்த நகைகளை சல்மானிடம் கொடுத்து ரயில் மூலமாகவும் அல்லது போக்குவரத்து மூலமாகவும் இவர் வருவார்கள் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சல்மான் என்பவர் நகையை எடுத்துக்கொண்டு மும்பை பகுதிக்கு சென்று அதனை மற்றொருவரிடம் கொடுத்து அந்த உருக்கி அதன் பின்பாக பிரிப்பதற்காக ஒரு குழுக்கள் செயல்படும் எனவும், மேலும் இதுல போலீசாரிடம் சிக்கிக் கொண்டால் உடனடியாக ஜாமீனில் வெளியே எடுப்பதற்காக வழக்கறிஞர் குழுவும் ஒன்று நியமிக்கப்பட்டு இந்த குழுவுல இடம்பெற்று இருக்கும் எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக போலீசார் ஷூவை வைத்துத்தான் நெருங்கியதாக அவர் தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்துல வைத்து பிடிபட்ட போது அவர் அந்த விமானத்திலிருந்து வெளியே வரவில்லை எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொடர்ச்சியாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த பல்வேறு தகவல்களும் இந்த பிடித்தவுடன் எவ்வளவு ஸ்பீடாக வந்துள்ளன என சென்னை போலீஸை பார்த்து அவர் கேட்டதாகவும் தெரிய வருகிறது. இது போன்ற பல சம்பவங்கள் தான் செயின் பறிப்பு சம்பவங்கள் பல மாநிலங்கள்ல நிகழ்த்தி இருப்பதாகவும் உடனடியாக தங்களை நெருங்கியது சென்னை போலீஸ் தான் என அந்த கொள்ளை கும்பலை சேர்ந்த முக்கிய நபரான ஜாஃபர் என்பவர் தெரிவித்ததாகவும், மேலும் தற்போது தான் அந்த மேஷம் என்பவருக்கு திருமணமாகி ஊருடன் இருப்பதாகவும் அவரது மனைவி இவருக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து, அதாவது ஒரு வேலைக்கு செல்வது போல இவரிடம் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து இந்த கொள்ளை சம்பவத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஒரு முறை சென்னையில ஒரு முறை ஒரு இடத்துல போயிட்டு செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டால் அதன் பின்பாக 1 வருடத்திற்கு இந்த பகுதிக்கு வரமாட்டார்கள். ஆனால் இந்த தாம்பரம் பகுதியில பொங்கல் அன்று நிகழ்த்திய பின்பு போலீசார் பல இடங்கள்ல தேடியும் இந்த நபரை பிடிக்காததால மீண்டும் இந்த சம்பவத்துல அரங்கேறலாம் என இவர்கள் திட்டமிட்டு மீண்டும் இந்த சென்னைக்கு இது போன்ற செயின் பறிப்பு சம்பவத்துல ஈடுபட்டிருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக இது போன்ற வேறு யாரும் கும்பல் உள்ளதா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.